ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மணிங்கான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்குறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் இந்த மணிங்கான் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு 6 பசங்களை வந்து காட்டுறாங்க. 6 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், பட் எல்லாருமே வேற வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில் நம்ம ஹீரோ இருக்காருமா, இவருக்கு சொந்தமாக ஒரு தேட்டர் இருக்கு. அதாவது அவங்க அப்பா வச்சிருக்காரு. இவரும் அந்த தேட்டரில் தான் இருக்காரு. பட் இவருக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. அப்போ பாம்பேல ஒருத்தர்கிட்ட தன்னோட ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாரு. பட் இவங்க அப்பா வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவனே பாம்பேல வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பேசுகிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா தேட்டரில் போடுறதுக்காக புது புது சிடி வாங்குறதுக்காக சிட்டிக்கு வந்து போகிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டையும் கூட்டு போகிறான். இப்போ சிடியில் இவனுங்களுக்கு சிடி தருவார் தெரியுமா, அவர் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவனுக்கு காட்டுறாரு. இவனுக்கு அது பிடிச்ச உடனே இவன் அதே மெத்தடை வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு காட்டுறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே உனக்கு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இவன் டக்குன்னு இவங்க தியேட்டருக்கு வர வேண்டிய சீடி எல்லாத்தையும் 2, 3 படத்தை ஒரே மாதிரி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி சூப்பராக எடிட் பண்ணி காட்டுறான். அதை எல்லாத்தையும் பார்த்து மக்கள் வந்து கூட்டம் கூடுது. இவன் தியேட்டருக்கு கொஞ்சம் பிரபலமாகுது. இந்த டைம் டக்குன்னு இவன் இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த விஷயம் இவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சது. உடனே இவனுக்காக பொண்ணு கேட்டு போகிறாங்க. பட் அந்த பொண்ணோட வீட்டில் வந்து இவனை ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன பண்ணுறான்னா, ஏதாவது ஒரு சினிமா எடுக்கலாம்னு சொல்லி இவன் ஊரில் இருக்க பசங்க எல்லாருமே, அதாவது இவன் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு சினிமா வந்து எடுக்காங்க. அந்த சினிமா என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊரில் உள்ள எல்லா தியேட்டர்லையும் பிரபலமாக ஓடுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு அது பெரிய பேரே இந்த படம் வந்து கொடுக்குது. அப்போ ஹீரோ இந்த ஊரில் ஃபேமஸ் ஆயிரான். பட் இவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இந்த படத்துக்கு ரைட்டராக இருந்தாரு. ஃபர்ஸ்ட்டே கதை எழுதும்போது என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒரு கதை எழுதியிருப்பாருங்க. அந்த கதைய இவன் சினிமாவா எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். பட் இவன் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்த வந்து எடுக்கவே மாட்டான். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, அத எடுக்கலாம்னு சொல்லும்போதே, அவருக்கும் இவனுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் மாரி வந்துரும். ஏன்னா, இவன் அந்த படம் எடுக்கவே வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவான். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அந்த படத்துல இவன் வாய்ப்பு குடுப்பான்னு நெனைப்பாங்க. பட் அந்த பையனுக்கு வாய்ப்பு குடுக்க மாட்டான். இப்படி இவனுக்கும் இவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் ஒரு சின்ன பிரச்சனை மாரி போயிட்டுருக்கும். இந்த டைம் இவன் கூட ரைட்டரா இருந்தது அவரு இவன் கூட சண்டை போட்டு, ஒண்ணுமே வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் திருப்பி பாம்பேக்கு போயிறாரு. அதுக்கப்புறம் இவன் கூட மீதி இருக்கிற ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இவனுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுது. என்னன்னா, இவன் மட்டும் தான் எல்லா இடத்துலயும் ஹிட் ஆறான். இவன் பேர் தான் எல்லாருக்கும் தெரியுது. நம்மளும் இந்த படத்துல உழைப்பு போட்டுருக்கோம். பட் நம்ம பேர் யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாரி எல்லாருக்குள்ளயும் ஈகோங்கிற மாரி வந்து எல்லாருக்குள்ளயும் பிரச்சனை வந்துடுது. இதுக்கப்புறம் ஹீரோ தனியா நிக்கான். அப்போ ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "உன்ன மாப்பிள்ளை கேட்டிருக்காங்க. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் குட்டியோட சந்தோஷமா வாழ்ற வேலைய பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோவ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காங்க. பட் ஹீரோவ இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு ஏற்கனவே ஹீரோக்கு ஃப்ரெண்டா இருந்த பொண்ணு தான். இப்போ சரி ஓகேன்னு ஹீரோவ அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவன் லவ் லைஃப்னு செமையா போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ கூட ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருப்பான். இப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன ஆயிடுறான் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண லவ் பண்ணும். அந்த பொண்ணு இவன் படத்துல நடிச்ச பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ மறுபடியும் படத்துல வந்து நடிக்கும்போது, ஹீரோ இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட சொல்றான். அவனுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். சரி ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னு சொல்லி ஹீரோ அந்த பையன நடிக்க வச்சிருப்பான். பட் அது தியேட்டர்ல வரும்போது அந்த பையனோட ஃபேஸே தெரியாது. அவனுக்கு கூட வேற ஒருத்தன மாத்திருவான். இப்போ அந்த பையனும் அப்செட் ஆகி உடனே எந்திரிச்சு போயிருவான். இவன் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு அவனுக்கு வந்து பிளட் வாமிட் வரும். உடனே இவன் என்ன பண்ணினான், அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு, அதாவது நம்ம ஹீரோவ கூட்டு ஹாஸ்பிட்டல் போறான். ஹாஸ்பிட்டல் போனா தான் அவனுக்கு அங்க கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இப்போ அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவனுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சோனே, அவன பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. அவன்கிட்ட பேசவும் செய்றாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு கேன்சருக்கான எல்லா ஒர்க்குமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே தெரியாம அவன் கூட கடைசியா நின்ன அந்த ஃப்ரெண்டுக்கும் இப்படி ஆயிட்டு, நம்மளால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தனியா வந்து எடுத்த எந்த படமே சரியா போயிருக்காது. லைஃப்லயும் தோத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு எதுவுமே நம்ம செய்யாம போயிட்டோமே அப்படிங்கிற மாரி சொல்லி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர்ல பாதிக்கப்பட்ட பையன் இருக்கான் பார்த்தீங்களா? அவனையுமே யோசிச்சு பார்ப்பான். அவனுக்கு நடிக்கணும்னு ஆசை. அவனோட ஆசைய வந்து நம்ம நிறைவேத்தணும் அப்படிங்கிற மாரி இவன் நினைச்சுட்டு, அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு யோசிக்கும்போது, இவனுக்கு படத்துல ஒருத்தர் இவன் ஃப்ரெண்டு ரைட் பண்ணான். அவன் வந்து இப்போ ஊருக்கு வந்துருவான். இப்போ அவன்கிட்ட போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்காக இவன் இந்த விஷயத்த வந்து பேசுவான். அப்படி கேட்கும்போது என்ன கதை எழுதலான்னு கேட்கும்போது, சூப்பர்மேன் கதை. அதாவது கமர்ஷியலா நம்ம மணிமாக்கு இருக்கிறதப்படி காமெடி எழுதுவோம் அப்படின்னோன, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, இவன் ஃப்ரெண்ட்ஸ் பழைய மறுபடி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இதில பாதிக்கப்பட்டிருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்கு ஏத்தாப்புல இந்த திரைப்படத்த வந்து எழுதுவாங்க. அப்ப அவன சூப்பர்மேன் மாதிரி பண்ணி, இந்த ஊர்ல அதாவது நம்ம வில்லேஜ்ல சூப்பர்மேன் பிறந்தா எப்படி இருப்பான்? அப்படிங்கிற மாரி சொல்லி, அப்படியே கதை எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அந்த படத்துல வந்து வில்லனா நடிக்க இவனுக்கு பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் தேவைப்படுவான். பட் அவன் ஒரு ஈகோனால இவன்கிட்ட சண்டை போட்டதுனால, இவன்கிட்ட மறுபடியும் வந்து பேசியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் இவன் ஹீரோ என்ன சொல்லுவான்னா, அந்த கேன்சர்ல பாதிக்கப்பட்டான்மா, அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்ட அனுப்பி, அவன்கிட்ட நீங்க பேசுங்க, கண்டிப்பா அவன் வருவான் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம், அவனும் சரி இவன் நண்பனுக்காகன்னு சொல்லி வந்துறான். வந்துட்டு அவனும் வில்லனா நடிக்க ஓகே பண்ணிடுறான். இப்ப ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, இப்ப படம் எடுத்தன்னா காசு தேவை. இவன்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இவனோட மனைவி என்ன சொல்லுவான்னா, என்கிட்ட ஒரு 30,000 இருக்கு. இதையும் சேர்த்து படம் எடு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா ஒண்ணு,
என்னதான் படத்தோட ப்ரொடியூசர்ன்னு போடணும்னா, அதெல்லாம் போடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஹீரோவும் ஓகே பண்ணிட்டு, அந்த பணத்த வச்சு சூப்பர்மேன் எப்படி நம்ம ஊர்ல இருப்பாரா அப்படிங்கிற மாரி சொல்லி, இவங்க ஊருக்கு எதுத்தாப்புல படத்த வந்து எடுக்காங்க. அது ஹீரோ மொத டைம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரோட சேர்ந்து எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்த எடுத்தானோ, அதே மாரி இதை விட 2 மடங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி, இந்த படத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே பொறுமையா உட்கார்ந்து அழகா எழுதி, இந்த திரைப்படத்த எடுக்காங்க. திரைப்படத்த எடுக்கிறது மட்டும் இல்லாம, திரைப்படத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஹீரோ ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த கேன்சர்ல பாதிக்கப்பட்டான் தெரியுமா? அவன் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிப்பான். அதாவது இவங்க முதல் படத்துல லவ் பண்ணா தெரியுமா? அந்த பொண்ணு இப்ப இவனையும் காதலிக்கும். இப்ப இந்த பொண்ணு தான் இவனுக்கு இந்த திரைப்படத்துல ஹீரோயினியாவும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திரைப்படத்துல நடிப்பாங்க. நடிக்கும்போது படத்துல பாட்டு, கீட்டு எல்லாமே செமையா வச்சு, படத்த பயங்கரமா எடுத்து இத தியேட்டருக்கு கொண்டு வருவாங்க. தியேட்டருக்கு கொண்டு வரும்போது, இவங்க கிராமத்துல உள்ள எல்லாத்தையுமே கூப்பிட்டு படத்த வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி ஃப்ரெண்ட் வந்து அந்த கேன்சர்ல பாதிக்கப்பட்டான். அதாவது இந்த திரைப்படத்துல ஹீரோவா நடிச்சான். அவன ஒரு ராஜ மரியாதையோட இவங்க தியேட்டருக்குள்ள கூப்பிடுவாங்க. கூட்டு வர்றது மட்டும் இல்லாம, கிராம மக்கள் எல்லாருக்கும் இவன் சிறந்த கலைஞன் அப்படிங்கிறத காட்டுறது மூலமா இந்த திரைப்படத்த போடுவாங்க. அப்படி திரைப்படத்த போடும்போது, இவங்க எடுத்த திரைப்படத்த பார்த்து ஊர்ல உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு திரைப்படத்த ஹாலிவுட்ல எடுக்கிறத இங்க அப்படியே நேச்சுரலா எடுத்து, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பதற விட்டுருவோம். பதற விட்டோம்னா அவங்க எல்லாருமே பார்க்கறது மட்டும் இல்லாம, இப்ப கேன்சர்ல பேஷண்டா இருக்கான் தெரியுமா? ஹீரோவோட ஃப்ரெண்ட். அவனும் ஹீரோவ பார்த்து சல்யூட் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறதோட இந்த திரைப்படத்த முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையாவே மணிங்கணம் அப்படிங்கிற ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்த தான் திரைப்படமா எடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு 6 பசங்க இதே மாரி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தோட கிளைமாக்ஸ்ல தான் நமக்கு தெரியுது. சரி ஃப்ரெண்ட் நான் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தா, நீங்க கண்டிப்பா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. தேங்க் யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.